உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே 2000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுடைய கோரிக்கைகள் என்ன? தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? நடந்த அதிமுக ஆட்சி காலத்தின் போது அரசு பள்ளிகள்ல 16,500 பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டனர். இவர்களில் தற்போது 12,000 பேர் மட்டுமே பணிபுரிந்து வரக்கூடிய சூழலில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். 4 சங்கங்களாக இருந்த பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இன்று சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் என்று அறிவித்திருந்த நிலையில் அதற்கு காவல்துறை அனுமதி தரவில்லை. காவல்துறை தடையை மீறி கோட்டை நோக்கி பேரணி செல்வதற்கு அவர்கள் புறப்பட்ட நிலையில் தற்போது அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர் சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் நச்சமிழன், முருகதாஸ், பாபு உள்ளிட்ட 15க்கும் அதிகமான நிர்வாகிகளும் அதே போன்று 2000த்திற்கும் அதிகமான பகுதி நேர ஆசிரியர்களும் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது அனைவரும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் இருந்து தொடர்ச்சியாக பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் சூழலில் தற்போது அனைவரும் கைது செய்யப்பட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. போராட்டம் நடக்கக்கூடிய இடத்தில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கடந்த தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், தங்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்கள் தான் தற்போது அனைவரும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.